எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் நம்ம என்னன்னா சீக்ரெட் ஃபர்ஸ்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். எந்த சீரிஸ் நான் ஏர்ன் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். எப்படி லட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டேன் நீங்க யோசிப்பீங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய கதை. வாங்க இதை பார்க்கலாம். ஒரு நாள் என்னோட ஆல்பம் கலெக்ஷன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் மேனேஜர் சுசி கிட்ட போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. அதுக்கு அவ ஏன் வராது, நீங்க தான் ரொம்ப அழகூட, அதனாலதான் இது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா. அப்ப நான் அவகிட்ட என்ன திடீர்னு காக்க பிடிக்கிற, என்ன என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவ அப்படிலாம் இல்லையே, உங்க ஃபேம நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இதனால தானே நம்ம கண்ட்ரியோட டாப் ஃபேமஸான அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட கான்ட்ராக்ட்ல நம்ம அசைன் ஆயிருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸ், பியூட்டிஃபுல் டாக்டர் கூட, பயங்கரமான வெல்த்தி. அவங்க நேம் டாக்டர் ஃபலோடா. ரொம்ப நாள் கழிச்சு அவ பேரை என் காதுல கேட்டேன். என்னையே அறியாம ஒரு புன்னகை எனக்குள்ள வந்துச்சு. ஆனா எனக்கு அவ கூட ஒர்க் பண்றதுல துளி கூட விருப்பம் இல்ல. உடனே இந்த கான்ட்ராக்ட நீ கேன்சல் பண்ணு, அது மட்டும் இல்ல இனிமே ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் அசைன் பண்ணவே கூடாது, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ நீங்க உண்மையதான் சொல்றீங்களான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட ஆமான்னு. அதுக்கு அவ என்கிட்ட ரீசன் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன் ப்ளீஸ், எனக்காக இதை ரிஜெக்ட் பண்ணு சொன்னேன். அது கேட்டவ அப்செட் ஆகி போன் எடுத்து அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண போனா. அதே சேம் டைம் என் டேப்ல டாக்டர் வசீன் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எங்கான ஒரு டாக்டர் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட பிசினஸ் ஓனர், அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரியோட டாப் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் ஓனரோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் டாக்டர் வசீனை தான் இன்னைக்கு நாம இன்டர்வியூ பண்ண போறோம். என்ன டாக்டர் வசீன், நான் சொன்னது கரெக்ட் தானே அந்த ஹேங்கர் கேட்டாங்க. அதுக்கு அவரு நீங்க சொன்னதுல பாதி கரெக்ட் பாதி தப்பு. நான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பிசினஸ் பண்றவன் தான், ஆனா யாரோட லைஃப் பார்ட்னர் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாளா பொண்ணோட நிறைய ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க எனக்கு சின்ன சான்ஸ் கூட தந்ததே இல்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு லேட அம்மா சொன்னதெல்லாம் அவங்க வந்துச்சு. அவ உன்னை பாக்குறதுக்கு முடியும், அப்போ அப்ராட் போறதுக்கு முடியலேருந்தே இவனை டேட் பண்றதா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப அது எல்லாமே பொய்யா அப்படின்னு யோசிச்சுட்டு சுசிய பார்த்து ப்ளீஸ் அதை கேன்சல் பண்ணாத, என் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இந்த ஜாப நானே பண்றேன்னு. சுசி காலை கட் பண்ணிட்டு நீங்க சொல்றது உண்மைதானே, திரும்ப வந்து நோ சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட நோ சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அது கேட்ட உடனே அவ்வளோ பயங்கர எக்ஸைட் ஆனா. இப்போ சிச்சுவேஷன் போயிடலாமா. லேட் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சுசி எனக்கு தனியா கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நீ நோ சொன்ன, இப்ப அவங்க ஆட் ஷூட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன போயிட்டு இருக்கு, இதுவும் நடந்திருக்கு, என்ன நடந்தது சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டா. அப்ப நான் அவகிட்ட எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்லையே, அவங்க அவங்க கூட ஒர்க் பண்றத ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லையா, எனக்கும் அவங்க கூட எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ நீ பொய் சொல்றேன்னா. அப்ப நான் அவகிட்ட இல்லையா ஷுவரான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட அப்படின்னு. அப்ப இங்க யாருக்குதான் பிரச்சனை, டைரக்டருக்கா இல்ல ஸ்டாஃப்ஸ்கான்னு கேட்டா. அப்படி சுத்தி பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு தெரியாது அப்படின்னா. அதுக்கு என் முகத்தை பார்த்து நீ பொய் சொல்றன்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு தான் சுசின்னு கூப்பிட்டு ஒருத்தர் வந்தாரு. அப்ப அவரு எங்ககிட்ட என் கூட வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. எனக்கு இன்னைக்கு யார்கிட்டயும் பேசுற மூடு இல்லைன்னு சுசி சொன்னா. அதுக்கு அவரு ஹாஸ்பிட்டல் எக்ஸிக்யூட்டிவ் உங்க கூட பேசணும்னு சொன்னாங்க. எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்ன உடனே எவ்வளோ பின்னாடியே போனா. நான் அவங்க முன்னாடியே போயிட்டு இருந்தேன். லேடோ அவளோட ரூமுக்கு போனா. அவ ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோட் எடுத்துட்டு போயிட்டு நர்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. போவோ லடா கிட்ட பூவோ ஷூட்டிங்காக மார்னிங்ல இருந்து இங்க தான் இருக்காங்க, நீ மத்தவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, ஆனா நீ இப்போ ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்க, அதுவும் எந்த ஒரு ரீசன் சொல்லாம, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு மேல் டாக்டரோ நான் போசுறத ஒத்துக்கிறேன் லடா, நீ இப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு லடாவோ சொன்னாங்க எனக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லைன்னா. அது கேட்ட ஃப்ரெண்டோ என்ன ஓ நீ ஃபேமஸ் ஆயிடுவோன்னு நினைச்சு பயப்படுறியா. அது கேட்ட போவோ இது பாசிபிள் இருக்கு. லேட் ஒரு இன்ட்ரோவாட்டுன்னா. அதை கேட்ட ஆகணும் என்னது லடா இன்ட்ரோவாட்டா, தென் நான் கூட இன்னசென்ட் தான். நீ எப்ப பாரு உன்னை இன்னசென்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, ஏ போ இதனால தாண்டி உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னா. அது கேட்ட போவோ டே தான் உன் வாய மூடுறா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப போ வெயிட் நம்ம லடாவ கூட சண்டை போடாம நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், வாடா அவகிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு அவகிட்ட போனாங்க. அதுக்கு தானும் ஆமல நாம ரெண்டு பேரையும் சண்டை போடுறோம், சரி வா அவகிட்ட பேசுவோம். சரி ஓகே, நீ ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ணதுக்கு என்னதான் ரீசன் கேட்டான். அதுக்கு லடாவோ
நான் ஷூட்டிங்க கேன்சல் பண்றதுக்கு காரணம் அந்த பிரசன்ட் இருந்தான்னு சொன்னா அதுக்கு போவோ ஏன் யாரையும் யூஸ்வலா அவ்வளவு சீக்கிரம் வெறுக்க மாட்டியே, உனக்கு என்னதான் பண்ணான்னு கேட்டா எல்லாமே அவதான் பண்ணான்ற மாதிரி லைட் முகத்தை வச்சிருந்தா. அப்ப 2 பேரும் டேபிள தட்டிட்டு இருந்தாங்க. அப்ப தானே அவளை பார்த்து தயவு செஞ்சு இது அவதான் சொல்லிடாத அப்படின்னும் போது அவதான்ற மாதிரி இவன் மூஞ்சி வச்சால. அப்ப தானோ ஓ மை காட் அப்படின்னு எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்ல இருந்தாங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாம அப்போ லேடுக்கு ஒரு கால் வந்துச்சு. அது வேற யாரா இருக்கும், லேடோட அப்பா தான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்களோ அங்க அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லேடோட அப்பா அவகிட்ட இன்னைக்கு ஷூட்காக நான் என்டையர் குரூப்டே பேசி வச்சிருந்தேன், நீயே சடனா இதை கேன்சல் பண்ணான்னு கேட்டாரு. அப்பா இந்த ஒர்க்கு சூட்டபிள் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொன்னா அது கேட்ட அவரு இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் நீ தான், உன்னை தவிர இந்த ஜாப்க்கு வேற யாரும் சூட்டபிளா இருக்கவே முடியாது. அது கேட்ட சுசியோ எக்ஸாக்ட்லி நீங்க தான் இந்த ஜாப்க்கு பெர்ஃபெக்டா இருப்பீங்க, நீங்க பார்க்க பியூட்டிஃபுல்லா கிளாஸியா இருக்கீங்க, உங்களோட பெட்டரா இந்த ஜாப்க்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்டுமே அவங்க அப்பா கிட்ட என்னோட வேர்ட்ஸ்ல நான் ஸ்டாண்டர்டா இருக்கேன், இந்த ஆடை நான் ஷூட் பண்ண மாட்டேன், என்னோட இடத்துக்கு வேற ஒருத்தங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னா அதுக்கு அவங்க அப்பாவோ ரீசன் சொல்லுனாரு. அது ஏன்னா இந்த பிரசன்டரோட நான் ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா. அவளோ லிப்ட்ல ஏறி போக போனா. ஜஸ்ட் மிஸ்ல லிப்டோட டோரை தடுத்து நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்டேன். அவ அமைதியா இருந்தாளா. நானும் லிப்டுக்குள் போனேன். டாக்டர் எனக்கு தெரியாது நீங்க இவ்ளோ இரெஸ்பான்சிபிளா இருப்பீங்கன்னு அப்படின்னு சொன்னா அது கேட்டவ நீ எதை பத்தி சொல்றேன்னா கேன்சல் பண்ணீங்கல்ல அதை பத்தி தான் சொன்னேன். ஓ உங்களுக்கு பயமா இருக்கு மறுபடியும் என் கூட க்ளோஸ் ஆயிடுவீங்கன்னு. அது கேட்டவ நீ சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஓ அப்படி இருக்கா, அப்படியே நீங்க இதை பண்ணீங்க என்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க, மறுபடியும் என்ன லவ் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டேன். அது கேட்டவ சொல்ற நீ மன்னிச்சல், உன்ன மாதிரி ஒருத்திக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டா லிப்டோட டோர் ஓபன் ஆச்சு. டாக்டர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் போனேன். நான் லிப்டுக்கு வெளியில கண்ணீரோட இருந்தேன், அவன் லிப்டுக்குள்ள கண்ணீரோட இருந்தா. ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தருக்கு பயங்கரமான காதல் இருக்கு, ஆனா இந்த காலம் எங்களை இப்படி பிரிச்சு வச்சிருக்கு. காதல் இல்லாம பிரிஞ்சு போறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம், ஆனா காதல் இருந்தும் பிரிஞ்சு இருக்கிறோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மா அங்க இருந்தாங்க. என்னம்மா சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டு நான் டக்குன்னு போய் அவங்களை ஹக் பண்ணேன். அம்மா எப்படி போகுது, உனக்கு ஃபேவரட்டான ஃபுட் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஷ்ரிம்ப் கூட இருக்கு அப்படின்னாங்க. எமோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்னைய பார்த்தாங்களா. அப்ப நான் அவங்க கிட்ட அம்மா எனக்கு பசிக்கல, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஹக் தான் வேணும்னு. அடுத்ததா அவங்களையே நான் ஹக் பண்ணிக்கிட்டேன். எங்க அம்மா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேனா. எல்லாமே ஓகே தானே, என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டப்போ அவங்ககிட்ட நான் என்ன ஃபாலோ பார்த்தேன்னு சொன்னேன். இது கேட்டு எங்க அம்மா அப்படின்ற மாதிரி தலையாட்டினாங்க. அப்ப நான் கிட்ட எனக்கு ரொம்ப கேவலமா பார்த்தாமா, அது மட்டும் இல்லாம ஷூட்லயும் அவன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அது ஏன்னா என் கூட ஒர்க் பண்றதுக்கு அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா கிட்ட எனக்கு புரியுதுமா அவ எப்படி ஃபீல் பண்றப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன் அவளை விட்டு போனேனே அவளால இன்னும் புரிஞ்சுக்க முடியாம இருக்கா, நீ அவளை அவ்வளவு லவ் பண்ற அப்படி ஏன் அவளை விட்டு விலகி வந்தான்னு கேட்டாங்க. நான் கிட்ட எல்லாமே என் தப்புதாம்மா, நான் அவளை ஈஸியா அவளை விட்டு விலகி வந்துட்டேன், அவ என்ன வெறுக்கிறாள் அதுக்கு நான் டிசர்வ் தான் சொன்னேன். அதை கேட்டே அம்மா என் கையை பிடிச்சி எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ பயந்த உன் கூடயும் உன் அப்பா கூடயும் என்னால இருக்க முடியாதோன்னு. ஆனா அதோட லைஃப் முடியலையே. லவ்ங்கிறது ஈஸியும் இல்ல, ஆனா அது ரொம்ப கஷ்டமும் இல்ல. ஒருத்தவங்களை எப்படி லவ் பண்றன்றத கத்துக்கோ, அப்புறம் அவங்களை நீ லவ் பண்ணியே ஆகணும், அப்புறம் அந்த உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதையும் கத்துக்கோ. பட் இதோட முடிவு நீ விட்டுட்டு போறதுக்கான அர்த்தம் இல்ல அப்படின்னு என் அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த நாளே நான் லடாவை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ உள்ள போகும்போது எங்க அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதனோட முடிவு விட்டு போறது இல்லைன்னாங்க. அப்ப நான் கிட்ட இல்லம்மா நான் போக மாட்டேன், அவளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி என் அம்மாவை கட்டி பிடிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா ரிசப்ஷன்ல ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அந்த நர்ஸ் டாக்டர் ஃபர்னாண்டோவை பார்க்கணும்னு சொன்னேன். என்னை பார்த்த உடனே நீங்களும் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட இருக்குன்னு ஓகே வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னா. அப்ப என் மைண்ட் வைஸ் ஐயோ காரியத்தை கெடுத்துருவா போலையா. நர்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்படுறேன், ஜஸ்ட் அவங்க ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு கியூட்டா கேட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு அங்க வைப்பீங்களான்னு கேட்டேன்.
நான் கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த நர்ஸோ லஞ்ச் பேக் எடுத்துட்டு போயிட்டு அவளுடைய ரூம்ல வச்சா. இவளோ ரூம்குள்ள போயிட்டு பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்துட்டு இவ்ளோ ஆர்கானிக்கா விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ட யார் அங்க வச்சிருப்பான்னு பாத்துட்டு இருந்தாளா. அதே சேம் டைம் ரோஸ் ரூம் கதவை தட்டிட்டு உள்ள வந்து, டாக்டர் ஓபிடி வார்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வர முடியுமா அப்படின்னு கேட்டா. என்ன ரோஸ், என் ஃபேவரட் ஃப்ரூட் எல்லாம் கொடுத்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்றியான்னு கேட்டா. அது கேட்ட ரோஸ், என்னது சர்ப்ரைஸா, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணனா, எனக்கே தெரியாம தூக்கத்துல கொண்டாந்து வச்சிட்டனும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டைய அவ பாத்துட்டு இருந்தா. அதே சேம் டைம் அவளோ இது நான் வைக்கலையன்னா அப்போ லடாவோ அப்ப யார் வச்சிருப்பான்னு கேட்கும்போது கதவை தட்டிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்தேன். அப்ப அவங்க 2 பேரும் என்ன பார்த்தாங்களா. அப்ப நான் டாக்டர் கிட்ட, டாக்டர் சாப்பிட மறந்துடாதீங்க, டாக்டருக்கும் உடம்பு சரியில்லாத போகும் அப்படின்னு சொல்லும் போது லடாஹோ நர்ஸ் ரோஸ் கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவளோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா. சரி அவங்க போக மாட்டா, கதவு பிடி ஒளிஞ்சு நின்று இங்க என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. ரோஸ் போனதுக்கு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு லடாவோ குப்பத்தொடியில போட்டுருவா. ஆக்சுவலி இந்த சீன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சீன். நமக்கு பிடிக்காதவங்களே நமக்கு ஃபுட் கொடுத்தாலும் அந்த ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட் பிளாஸ்டிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டு குப்பத்தொடியில போட்டாளா. அப்ப நான் அவகிட்ட, ஓ நோ, நூடுல்ஸ் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போல, நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ஒன்று குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு அவட்ட சொன்னா. அப்போ என்கிட்ட வந்து, நோ தேங்க்ஸ், நீயா வெளியே போறியா இல்ல செக்யூரிட்டி உன்னை கழுத்து பிடிச்சி வெளில அனுப்பணுமா அப்படின்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட, நானே போறேன் ஆனா திரும்ப வருவேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் நீங்க குடுக்கற வரைக்கும் நான் திரும்ப வந்துகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போக போனா. அப்ப லடா என்ன கூப்பிட்டு, நான் இன்னொரு டைம் அதே தப்ப திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால. அப்ப நான் பக்கம் திரும்பி, என்னால மட்டும்தான் உன் இதயத்துல இருக்கிற காயத்தை ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போனா. அப்ப அவ கண்ணுல கோவத்தை தாண்டி ஏதோ ஒரு பதட்டம் தெரிஞ்சது. சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் போனேன். ரூமோட டோரை ஓபன் பண்ணனா டோருக்கு பின்னாடி ரோஸ் வந்து விழுந்தா. அட திருட்டு கொட்டே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவளை பார்த்தனா. அதுக்கு அவ, ப்ளீஸ் இந்த பக்கம் அப்படின்னா. ஓஹோ, ஒட்டு கேட்டுதான் நின்றுத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் போனேன். அப்ப லடா ரோஸ பார்த்து, ஏண்டி அப்படின்ற மாதிரி பார்த்தா. ரோஸ் தார் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாளா. அது கேட்ட தாரு, என்னது லடாவை பார்க்க திரும்ப வந்தாளா. அது கேட்ட ரோஸோ, ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவ இவளை பார்க்க எம்டி கையோட வரல, ஃபேவரட் ஃபுட் எடுத்துட்டு இவளை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்தா. அது கேட்ட 2 பேரும் மறுபடியும் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு போவோ ரோஸ் கிட்ட, வரடா என்ன சொன்னான்னு கேட்டா. எனக்கு தெரியலையா, என்ன வெள்ள சுத்தி விட்டாங்க அப்படின்னு ரோஸ் சொன்னாலா. அது கேட்ட போவோ, எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஏதோ மோசமா நடக்க போகுது அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு தாரோ, எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னா. அவ பட்ட காயத்துல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, ஆனா மறுபடியும் அதுலயே என் ஒப்பு கொட்டுறான்னு கேட்டுட்டு இருந்தா. அதை கேட்டு ரோஸோ, என்ன சொல்றீங்கன்னு கேட்டா. போவோ, ரோஸ் நீ இப்போ ஓபிடி வார்டுல இருக்கணும்ல அப்படின்னு கேட்டோனே ரோஸோ, ஐயோ நம்ம காசிப் பேசுனதுல நான் இதை மறந்தே போயிட்டேன், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவ கிளம்பிட்டா. போவோ தார் கிட்ட, லடா நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கேட்டவன், எனக்கும் தான், நம்ம என்ன பண்ணலான்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தார் போ கிட்ட, நம்ம ஏன் லடாவுக்கு நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க கூடாது, அவங்க 2 பேரும் பெஸ்ட் லவ்வர்ஸ் இருப்பாங்களா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா, நம்ம போயிட்டு அவளுக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறோம், அவளை மூவ் ஆன் பண்ண வைக்கிறோம், இத பண்றோம், பண்ணியே தீர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அங்க இருந்து நம்ம லடா கிட்ட போவோமா. லடா ஒரு பொண்ணை செக் பண்ணிட்டு வலிக்குதான்னு கேட்டா. அதுக்கு அவ்வளோ இல்ல, சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லடா ஒரு கைய பிடிச்சால. வலிக்கல, பட் இரிட்டேஷனா இருக்கு, ஒருவரை அலர்ஜியா இருக்குமோன்னு கேட்டா. அதுக்கு லடாவோ, நானும் அப்படிதான் நினைக்கிறேன், ஓகே நியூ மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெடிசன் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாளா. அப்ப அந்த பொண்ணு, ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் வந்துருச்சு, நீங்க ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாளா. அப்போ லடாவோ, என்கிட்ட இருந்து என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டா. ரொம்ப நாளா என் ஸ்கின்ன நீங்க நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, நன்றி கடனா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னா. அதை கேட்ட அவ்வளோ, நீங்க என்னோட பேஷண்ட், உங்களை நல்லா பாத்துக்கிறது என்னோட ஜாப் அப்படின்னு சொன்னா. அது கேட்ட அந்த பொண்ணோ, எஸ் ஆனா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவ்வள எப்பவுமே நான் லஞ்சுக்கு சாண்ட்விச் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ரோஸ் புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு சாண்ட்விச் சாப்பிடுற அளவுக்கு கூட இன்னைக்கு டைம் கிடையாது, நிறைய பேஷண்ட் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பலடா மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஆனா அவன் சொல்றதுக்கு முன்னாடி ரோஸ் வாமா போலாம், அவங்களுக்கு டைம் இல்லம்மா, வாமா நெக்ஸ்ட் பேஷண்ட பாக்கணும், வாமா வந்துருமா. அது மட்டும் இல்ல ராட்டி உங்களுடைய நிறைய ஃபேன்ஸ் ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போனா. அந்த பொண்ணும் சரி நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனா. ரோஸோ ஹாப்பியா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அவன் போயிட்டா. அடுத்ததா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போய் நான் சேர்ல உட்காந்தா சொல்லி யார கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா ஆக்ட்ரஸ் எங்கப்பா. நானும் அவங்களுக்கு ஹலோ சொன்னா அதுக்கு அவங்க இவ்வளவு ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையில்ல, உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி என் 2 கையை பிடிச்சாங்க. அவங்கள பார்த்தது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ என் கை அவங்க கைக்குள்ள இருக்கு. அதை நினைச்சு நான் இன்னுமே அதிர்ச்சியில இருந்தேன். ஆனா அவங்க என் கூட ஒர்க் பண்றது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றது, ஃபைனலைஸ் பண்ணியாச்சு ஷெடியூல கூட அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நான் கிட்ட பட் ஹானர் என்னோடது அப்படின்னு சொல்லி நான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எங்ஃபாவோ என்னைய பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப டக்குன்னு என் மேனேஜர் சுசி எங்க 2 பேருக்கு நடுவில் வந்தா, நீங்க இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறத நினைச்சு எங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, எல்லார்கிட்டயும் இவ்வளவு கனிவா நடந்துக்கிறீங்களே, இதனாலதான் நீங்க எவ்வளவு ஃபேமஸா இருக்கீங்கன்னு சுசி சொன்னா. நானும் ஆமான்னு சொன்னேன். அப்ப இங்ஃபா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப சுசிய யாரோ வந்து இடிச்சாங்க. நான் தான் வந்து லேட்டுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட லேட்டா இன்னொரு பைத்தியம் அங்க வந்துட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்ல அந்த ரேட் தான். ஏதோ இங்க ஒரு பெரிய டிராபிக் ஜாம் மாதிரி 2 லாரி இடிச்சுக்கிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சாரிப்பா, நான் வந்து அவங்கள பாடி ஷேம் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகேவா? ஃபன்னா மட்டும் எடுத்துக்கங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா எங்ஃபா லேட் இவங்க எல்லாரோட எனக்கு இந்த ஆன்டி சுசியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டு ராட்டி எங்க இருக்க, எல்லாருமே உனக்காக தான் ஹைட் பண்றேன், நான் வந்துட்டேன் நான் இங்கதான் இருக்கேன், என்னையே இவ்வளவு ஹரி பண்றீங்க, நான் வந்துட்டேன் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உங்க எல்லாரும் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, ஆக்சுவலி எனக்கு பீரியட் சைக்கிள், எனக்கு இன்னுமே பெயினா தான் இருக்குன்னா. அதை கேட்ட அவன் மேனேஜர் பாவம் இந்த பொண்ணு பாருங்களேன், பீரியட் சைக்கிள் இருந்தோம் இவ டெடிகேஷனோட இங்க வந்திருக்கா, நீ ஏன் கால் பண்ணி சொல்லல, இந்த கண்டிஷன்ல நீ ஏன் ஒர்க் பண்ணோன்னு கேட்டிருந்தா. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னால இன்னொரு கஷ்டம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா. அது கேட்ட அவன் மேனேஜர் இதான் ஸ்பிரிட், அது ஸ்டாண்ட். ராண்டி எங்க மேரேஜ் பண்ணிக்கிறதா என்ன உளறேன், இந்த பொண்ணை பார்த்ததுல எனக்கே கலந்து போச்சு. சாரி கைஸ், வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ராண்டி எங்க மேக்கப் பண்ணிக்கிறதுன்னு கேட்டா, அப்ப எங்ஃபாவோ என்னோட பிளேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வந்து சுசிய மோதி அவ 2 அடி தள்ளி போனா. ஆனா சுசி மேல ஏதோ ஒரு இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாம் ஆகுது, சுசி மேல ஏதோ ஒரு கொசு பட்ட மாதிரி அவ நல்லா நின்றுட்டு இருந்தா. எங்ஃபா நீங்க ஷியோரா சொல்றீங்களா அவங்க அவங்களோட பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எங்ஃபாவோ கவலை வேண்டாம், ஆல்ரெடி என் மேக்கப்ப நான் பண்ணி முடிச்சிட்டேன், பிகாஸ் நான் கரெக்ட் டைமுக்கு வந்ததால சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போனாங்க. ஆனா நம்ம ஆன்டி சுசி கேவலமா ஒரு சிரிச்சுட்டு, எனக்கு தெரியல ஏன் என்னால ஸ்டாப் பண்ண முடியல லாஃபிங்னு, ஏன் தெரியல, ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியல, நான் ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அது கேட்ட ராண்டியோட மேனேஜரும் சிரிச்சாங்க. சுசியோ இங்ஃபா அவங்களுக்கு மொக்க பண்ணாங்களே அதை நினைச்சிருச்சாங்க. ஆனா ராண்டியோட மேனேஜரும் இந்த பொண்ணால நம்ம எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு, சரி மேட்ச் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்ற மாதிரி அவங்களும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த சீன் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. போன எபிசோடு என்ன அழ வச்சதுன்னா இந்த எபிசோடு என்ன பயங்கரமா சிரிக்க வச்சிருக்கு. 2 பேரும் மாத்தி சிரிச்சுட்டு இருந்தாங்க. அவனோட முகத்தை பாருங்களேன், ஐயோ நம்ம சிரிக்காம இருக்கணும், சிரிச்சா சீன் சொதவிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி வாங்க கதைகளை போலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ல அடுத்ததா ஷூட்டிங்கோ ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த மூவில போலீஸ் இல்லைன்னா அண்டர் கவர் ஆபீசரா ஆக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்னோட ஆக்டிங் பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஏர்ன பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. துப்பாக்கியால சுடும்போது ஏர்னுக்கு அடிபடுற மாதிரி கீழே விடுறாங்க. அப்ப அந்த ராண்டியோ தாங்கி பிடிக்கிறா, கர்ட்டன் சொன்ன உடனே டொப்புன்னு கீழே விட்டுறா. சரியான சீன் போல இருக்கு. இந்த ராண்டி கீழே விழுந்து கிடந்த ஏர்ன் கிட்ட எங்ஃபா போய் அவ கையை கொடுத்து அவளை தூக்கி விட்டா. ஏர்ன் எழுந்து எங்ஃபாக்கு தேங்க்யூ சொன்னா. எனக்கு தெரிஞ்சு எங்ஃபாக்கு ஏர்ன் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நான் நினைக்கிறது இதான், நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அங்க இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். நம்ம 4 பாய்ஸ் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இனிமே அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா உட்காந்தாங்களா 4 பாய்ஸ் அப்படின்னு சொல்லிப்போம், எனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் 4 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு பீஸாவை வெளுத்துட்டு இருந்தாங்க. நம்ம லேட தவிர. லேடோ ரொம்ப ஸ்டிஃபா உட்காந்துருக்கத பாத்துட்டு தாரோ அவகிட்ட என்னாச்சு என்ன அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே
உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டா. அதுக்கு தாரு, அப்கோர்ஸ் எனக்கு தெரியும், உன்னை பாரு, அவகிட்ட இருந்து ஓடி வந்ததுல இருந்து ஏதோ ஹிஞ்சி இந்த குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க. ரோஸ் என்கிட்ட சொல்லிருக்கா, நீ நோட்ஸ் எழுதும் போது தப்பு பண்ணதே கிடையாதான், ஆனா இப்ப தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான், அது கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. அது கேட்க ரோஸோ, ஆமா மார்னிங்ல இருந்து இவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க, என்ன அவங்க பல டைம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தாளா. திரும்பவுமே லேடோ அவளை முறைச்சா. அப்புறம் லேட, எனக்கு இப்படி இருக்கணும்னு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாளா. அது கேட்ட போவோ, நீ ஸ்டாப் பண்ண ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு லேடோ, போ உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு போவோ, முடியும், ஆனா எனக்கு உன்னோட கோஆபரேஷன் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வசின் கால் பண்ணாங்க. அது பார்த்து எல்லாரும், ஐயோ இந்த பைத்தியம் எது கால் பண்ணுது, அவன் பேரை சொல்ல நினைச்சான். அதே டைம் கரெக்டா அவன் கால் பண்ணிட்டான். இவன் பெரிய சாத்தான இருப்பான் போலயே. தாரோ அதை எடுத்து பேசுனா. அப்புறம் அங்க இருந்து எல்லாருமே எடுத்து பேசு, இல்ல நாங்க ஆன் பண்ணி விட்டோமா அப்படின்னு சொல்லி அவளை ப்ரெஷர் பண்ணி அந்த போன் எடுக்க வச்சாங்க. என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு செமினார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ அந்த செமினார் வந்து பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னான். அது கேட்ட லேடோ, என்னோட ஷெடியூல் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணணும், நான் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கேன்னு, ஆனா இப்போ நான் நம்புறேன் நீ ரொம்ப பிஸி தான் அப்படின்னு சொன்னா. அதுக்கு நானும், ஆமா என்னோட ஒர்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பேஷன் ரிகவரிய நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வசீனோட பேஷன் நினைச்சு ரொம்ப ஜலஸ் ஆகுறேன். இவ்வளவு கைண்டா டேக் கேர் பண்ணிக்கிற டாக்டர் அவங்களுக்கு இருக்காங்களேன்னு. அது கேட்ட அவ்வளோ தேங்க்யூ சொன்னா. அதுக்கப்புறம் வசீன், என்ன ஒர்க் முடிஞ்சுதான்னு கேட்டான். ஒர்க் முடிஞ்சுதா, நம்ம என்ன ரைட் போலாமா, என்னன்னா ஹோமோ பார்க்க போலாம் அப்படின்னு கேட்டாடா. அதுக்கு இவ்வளோ, நான் சாரினோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ண போறேன், ஃப்ரீயா அவங்ககிட்ட போய் பேசு பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இவன் மறுபடியும் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போவோம். ராண்டியோட மேனேஜரும் ஏர்னோட மேனேஜரும் உட்காந்துட்டு, ஏர்ன் நல்லா நடிச்சிருக்கால அப்படின்னு சுசி சொன்னாங்களா. அப்போ ராண்டியோட மேனேஜர், ரேட்டும் செம்மையா பண்ணிருக்கால அப்படின்னா, அந்த சீன் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு டேரக்டர் இறங்கி போனார். வழக்கம் போலதான் ராண்டி பயரமா சீன் போட்டுட்டு இருந்தா. சுசி ஹேன் கிட்ட, நீ இன்னைக்கு நல்லா நடிச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்ஃபா ஏர்ன் கிட்ட, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ என் கூட வரியான்னு கேட்டாங்க. சுசி எஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏர்ன் அவளை தடுத்து, இங்ஃபா எங்களால வர முடியாது அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு சுசி, நீ மறுபடியும் போலையான்னு கேட்டான். அதுக்கு இவ்வளோ, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னா. அதுக்கு சுசியோ, இந்த டைம்ல நீ பிஸியா இருக்க அப்படின்னாலா. அது கேட்ட நானு, இப்பதான் நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு என் மேனேஜர் எங்கிட்ட சொன்னாங்க. அப்ப இங்ஃபா, என்ன எனக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது பண்றீங்களான்னு இங்ஃபா கேட்டாங்க. அதுக்கு நான் அவகிட்ட, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க என்ன அப்படின்னா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான். அத சொன்னதை கேட்ட உடனே நான் ஷாக் ஆயினேன். அப்புறம் சிரிச்சுட்டு, ஜஸ்ட் கிட்டிங்னா, ஆனா எனக்கு இது கிட்டிங் மாதிரி தெரியல, வெள்ளங்கா வீடு தேடி கடல் வரைக்கும் வருதுடா, கடல் வரைக்கும் வருதே அப்படின்னா இருக்கு. சும்மா அவனை கிண்டல் தான் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணேன். அப்புறம் எங்ஃபா, நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணலாம், இனிமே அடிக்கடி நம்ம பாத்துட்டு தானே போறோம் அப்படின்னாலா. அப்ப நான் அவன்கிட்ட, ஓகே அப்ப போலாம் என்ன, ஓகே இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுசி பக்கம் திரும்பி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதை பாக்க போறேன் பாய் அப்படின்னு. அதுக்கு அவ்வளவு என்கிட்ட, எந்த இடத்துல இவனை விட்டு போறா அப்படின்னாலா. அதுக்கு நான் கிட்ட, நான் ஒருத்தவங்களை மீட் பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டேங்கன்னு ஓடினேன். இப்பெல்லாம் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போலாமா, செம்ம ஸ்டைலிஷா லைட் நடந்து வந்துட்டு இருந்தா. நான் அவளை பார்த்தோன்னே டாக்டர்னு அவகிட்ட ஒண்ணு, இன்னைக்கு நைட் ஒரு ஃப்ரெண்டோட நான் மூவி பார்க்க போலான்னு இருக்கேன், என்கிட்ட வருவீங்களான்னு கேட்டேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத, நான் உன் ஃப்ரெண்டு இல்லைன்னா. அப்ப என் கேர்ள் ஃப்ரெண்டா கூட வருவீங்களா அப்படின்னு கேட்டேனா. அப்ப கோவமா என் பக்கம் திரும்பி என்ன மறைச்சாங்களா. அப்ப நான் கிட்ட, நான் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ணேன், இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாதீங்க, கொஞ்சம் தன்மையா கிட்ட பேசலாம் இல்லன்னு கேட்டேன். நோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்களா. அப்ப என் கூட ஒரு ரைட் வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நோன்னு சொன்னாங்க. அப்போ சாங் ஏதாவது கேட்கலாமான்னு கேட்டேன். அதுக்குமே நோ சொன்னாங்க. சரி சரி ஷாப்பிங்காவது போலாமான்னு கேட்டேன். அப்ப என் பக்கம் திரும்பி, என்னை விட்டு போறியா, சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப என் மனசுக்குள்ள, நான் உங்களை தொந்தரவு பண்றேன், என்ன நீங்க தொந்தரவு எடுத்துக்கிறீங்களா, தொந்தரவுன்னு சொல்லும் போது என் மனசு அவ்வளவு வலிச்சுது. அப்ப நான் அவகிட்ட மிஸ் யூன்னு அவ தலையாட்டினாளா. அப்ப நான் அவகிட்ட, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு என்ன வெறுக்கிறன்னு. அப்ப கேட்டவ, நீ சொல்றது கரெக்ட்,
ஐ ஹேட் யூ சோ மச். டாக்டர் எனக்காக வெயிட் பண்ணுங்க, எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். அவன் வேகமா நடந்து போயிட்டு இருந்தாளா. நான் மறைக்கிறதுக்காக அவன் முறைப்பி நின்ன பாத்துன்னு சொல்லி அந்த பக்கத்துல இந்த பக்கம் திரும்பினா. அது ஏன்னா நான் கார்ல அடிபட்டு பார்த்தேன். நான் கார்ல மாட்டிக்க கூடாதுன்னு டக்குன்னு என்ன குடிச்சு எடுத்தா. ஒருத்தரோட ஒருத்தர் கண் பார்க்க ஆரம்பிச்சது. நான் அவ கண்ணுல பார்த்தேன். என் மேல இருக்கிற வெறுப்பு, கோவம் இதெல்லாம் தாண்டியும் இங்க ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு லவ் இருந்தது. கூடவே ஏக்கம். நான் இல்லாத அந்த ஏக்கமும் தெரிஞ்சது. நான் அவளை மிஸ் பண்றதை விட என்ன நினைச்சு அவ எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கான்னு எனக்கு அப்ப தெரிஞ்சது. அதனோட வெளிப்பாடே என் கண்ணுல இருந்து என்ன அறியாமலே கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. மூலமே அவளையே அறியாம அழ ஆரம்பிச்சா. லடாவோ எனக்கு கிஸ் பண்ண கிட்ட வந்து அப்படியே என்னை விட்டு விலகி போனா. தயக்கம். என்னதான் நம்ம ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாள் அவங்க கிட்ட பேசாம நிறுத்திட்டோம்னா நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு தயக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த தயக்கம் கோவத்தை விட, அவங்க மேல இருக்கிற பாசத்தை விட, காதலை விட, காமத்தை விட ரொம்ப பெருசு. எப்பதான் சண்டை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்காதீங்க. அந்த தயக்கமே பிரிச்சிரும். சண்டையால ஒரு காதல் பிரியறத விட தயக்கத்தாலே காதல் பிரியறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவளை அறியாமலே என்னை கிஸ் பண்ண வந்த என்னை தள்ளி விட்டுட்டு என்னைய ஃபாலோ பண்ற வீட்டுக்கு போனா அப்ப என் மனசுக்குள்ள என் வீடே நீதான். நான் இப்பவும் உன்னை லவ் பண்றேன்னு. காதலா எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் அவகிட்ட இது உண்மை, உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், உங்ககிட்ட திரும்பி வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ இது திரும்ப நடக்க வாய்ப்பே இல்ல, மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. வீட்டுக்கு போனவ அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்து வச்சு ஆன் பண்ணி அந்த மியூசிக் கேட்டுட்டு இருந்தா. அந்த மியூசிக் பாக்ஸ்ல ஆக்சுவலி 2 பொம்மை இருக்கு. ஒண்ணுனா இன்னொன்னு அவ. ஆனா இப்போ அந்த மியூசிக் பாக்ஸ்ல ஒரே ஒரு பொம்மை இருக்கு. அதுவும் அது லேடை ரெப்ரசன்ட் பண்ணி தனியா இருக்கு. இந்த மியூசிக் பாக்ஸ் அவளோட தனிமைய நல்லாவே வலியுறுத்துச்சு. அந்த மியூசிக் பாக்ஸ் ஆன் பண்ண உடனே அவளுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எப்பெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றியோ அப்போல்லாம் அந்த மியூசிக் பாக்ஸ் ஆன் பண்ணு, இது என்ன ரிமெம்பர் பண்ணும், அப்போல்லாம் அவன் பக்கத்துல இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னதையே அவன் நினைச்சிட்டு இருந்தா. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, நம்ம லவ் பண்றவங்க நம்ம கூடவே இருக்கும்போது மெமரிஸ்க்கெல்லாம் பெரிய சக்தியே கிடையாது. ஆனா அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அந்த மெமரிஸ் மட்டும்தான் நமக்கு சக்தியையும் வாழறதுக்கான அர்த்தத்தையும் ஏன் நம்ம மூச்சு விடுறதுக்கான வலிமையும் கொடுக்கும். அங்க அவ என் நினைப்புலயும் இங்க நான் அவன் நினைப்புல அப்படியே படுத்திருந்தோம். ஆனா நான் அப்படி சோர்ந்து போல. நான் சோர்ந்து போறாளா என்ன? நான் லடாவுக்காக பிறந்தவன். எப்படி அப்படியே விட்டுற முடியும்? அடுத்த நாளே ஒரு பெரிய சாரி பலூன் வாங்கி அவளுக்கு முன்னாடி போய் நின்ன. எப்படியாவது யாழ கரெக்ட் பண்ண முடிவு பண்ண. சாரின்னு ஒரு பலூன் வச்சுட்டு நின்ன. பலூனோட அவ கிட்ட போய் தான் சொன்னல, அவன் கிட்ட பழத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. என்ன சொல்லி அவகிட்ட நீட்டினா, ஓ அப்படின்ற மாதிரி முகத்தை ஒரு மாறி வச்சுட்டு அப்படியே அந்த பலூனை விட்டா. இந்த ஒரு பலூனை விட்டுலாம், ஆனா பின் விளைவுகள் இன்னும் பயங்கரமா இருக்குமேமா அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ அந்த பலூனை தூக்கி போட்டு ஸ்டைலா இங்கிருந்து போனா ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல நின்று இருந்தேன். இவ்வளோ போனால அவ போற வழி முழுக்க வெறும் பலூனா போட்டு வச்சிருந்தேன். சாரி என்ன மன்னிச்சிருன்னு அதுல எழுதி வச்சிருந்தேன். அந்த பலூனுக்குலாம் நடுவில் போய் நின்று என்ன மன்னிச்சிருங்க, திரும்பவும் என்னை ஏத்துக்கோங்கன்னு கேட்டேன். சைகையால அவளும் சைகையால ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டு ஓடி போயிருன்னு சைகை காட்டான். யார் அவளை உள்ள விட்டதுன்னு கேட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு லிப்ட்ல ஏற போனால. லிப்டையும் விடுவோமா நாங்க, லிப்டையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு அப்படிங்கிற மாதிரி லிப்டையே பாத்துட்டு இருந்தா. நான் லிப்டையும் விட்டு வைக்கலையா, அதுலயுமே பலூன்ல கட்டி வச்சிருந்தேன். அவ பக்கத்துல போய் நின்னா அவ என்ன பார்த்தா. நான் ஹக் பண்ண அவ கிட்ட போனோம். டக்குன்னு என் மூச்சுல கையை தடுத்துட்டா. அவ கைய பிடிச்சு எடுக்க வந்தானா அதுக்கு அவ என்னை விட்டு போ, திரும்ப என் கூட க்ளோஸா வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப போனா. அவளே பாத்துட்டு இருந்தா. கரெக்டா அங்க செக்யூரிட்டி வந்தாரு. இதெல்லாம் யார் பண்ணுதுன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட டோன்ட் வரி இந்த பலூன் சொல்லலாம் நானே கிளியர் பண்ணிடுறேன்னு. ஆனா அவரோ என் கூட ஒரு போட்டோ எடுத்துப்பீங்களான்னு கேட்டான். நானும் எஸ்ன்னு சொல்லி அவ கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கேண்டீன்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாளா. அப்ப நான் பக்கத்துல போய் நானும் கூட ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்டு அவ பக்கத்துல உட்காந்தேன். அப்போ என்கிட்ட நான் இன்னுமே உனக்கு ஆன்சர் பண்ணலன்னா அப்ப நான் அவகிட்ட ஆனா எனக்கு உங்க முகத்தை பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு, கொஞ்ச நேரமா இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு அவன் முகத்தையே பாத்துட்டு இருந்தேன். அப்படியே அவ டக்குன்னு எழுந்தாளா. நானும் கூட எழுந்தேன். அப்போ என் பேக் கீழே விழுந்துச்சு. நான் டேபிள் கீழே அதை எடுக்க போனேன். அப்ப நிமிந்தா நான் இடிச்சு போனோன்னு பயந்து அவ கைய அந்த டேபிள் கீழே வச்சா. நான் எழுந்திருக்கிறப்போ கரெக்டா அவ கையில இடிச்சேன். அப்படி வந்து அவளே பார்த்தேன். உள்ளுக்குள்ள இருக்கு, நீங்க ஏன் கூட சேர்ந்து ஆட் ஷூட் பண்ணுவீங்களான்னு அவகிட்ட கேட்டேனா அவ அமைதியாவே இருந்தா.
அப்ப நான் அவகிட்ட இன்னைக்கு இப்பவே என்கிட்ட ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை, ஈவினிங் நீங்க ஃப்ரீனா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நான் முடிச்சிட்டேன், ஆல்ரெடி அவனை வார்ன் பண்ணிட்டேன், இதுதான் லாஸ்ட் டைம், எனக்கு கொஞ்சம் தனியா விடு அப்படின்னால. அப்ப நான் அவகிட்ட அப்ப என் மேல கரிசனப்படாதீங்கன்னு ஆர் உங்களோட ஹார்ட்ட எனக்கு கொடுத்துருக்கேன்னு. அவளோ இவளை எவ்வளவு திட்டினாலும் அசராம அடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி என்ன பாத்துட்டு இருந்தான். நானும் ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து என் பேக் எடுத்துட்டு கிளம்புனேன். அடுத்ததா ஷூட்டிங் ஸ்பாட் போலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு மாசான சீனை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் இங்ஃபாவும் ஓரளவுக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த ராண்டி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப கேவலமா படும் பங்கமா பண்ணிட்டு இருந்தா. அவ ஆக்டிங்க பார்த்த டைரக்டர் இன்னும் எத்தனை டேக்கையா போவோம், இவ்வளவு யாரையா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பண்ணீங்க, ஏய் நீ என்ன அசிஸ்டன்ட் டைரக்டரடா, இவகிட்ட சொல்லியடா, எப்ப ராங் பாயிண்ட்லயே வந்து அவள் ஒழுங்கா நடிக்கிறது இல்லாம கூட நடிக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அசிஸ்டன்டா, இல்ல சார் நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் சார் சொன்னேன், அவங்க தான் சார் இப்படி நடிக்கிறாங்க, இதோட 10 டேக் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராண்டியோடைய மேனேஜர் வந்து அடுத்த நம்பர் அவளுக்கு ராசி நம்பர் 1 அவளோட ராசியில நம்பர், நீங்க வேணா பாருங்களேன் அடுத்து சூப்பரா பண்ணிடுவான்னாங்க. அதை பார்த்த டைரக்டர், ஏய் அவ பண்றது கூட தாங்கிடுவேன், ஆனா நீ பண்றத தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தாரு. சுசி ராண்டி கிட்ட போயிட்டு, ராண்டி நீங்க மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க, கரெக்டா ஃப்ரேம்ல நில்லுங்க, ராண்டி நீ எப்ப பாரு தப்பான ஸ்பாட்ல தான் வந்து நிக்கிற, அதனால ஃபுல்லா கவர் பண்ணிடுற அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சாரி கேட்டா. ஐயோ இவளை பார்க்க இரிட்டேட்டா இருக்கு. அடுத்ததா இவன் லக்கேஜ் கூட்டி எடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தா. என்கிட்ட உனக்கு ஓகே இல்லைண்ணா இன்னொரு நம்ம ரீஷூட் வேணா பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நானும் அதெல்லாம் தேவையில்லன்னா. அப்ப சுசியோ நம்ம ராண்டிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அடுத்ததா சுசி என்ன தனியா கூப்பிட்டு, எங்ஃபா நம்ம திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம இந்த டைம் இதை தவிர்க்கவே முடியாதுன்னா. அது மட்டும் இல்ல ஜிம்முக்கு போய் நான் எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா. சுசி இதெல்லாம் நீ ஏன் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நீ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றத ரீல்ஸ் எடுத்து ஒரு சோசியல் மீடியால அப்லோட் பண்ணும், அதுக்கு தானே இதெல்லாம் பண்ற, அது கேட்ட நீ சுசி ஓ கரெக்டா சொல்ற நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாளா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சரி எங்ஃபா எங்கன்னு கேட்டதோ அங்க இருக்காங்கண்ணா. நான் கிட்ட போயிட்டு ஓகே நானும் வரேன், நீ வரேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி என் கைய பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னு தெரியல எங்ஃபா என்ன டச் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. சோ நான் கைய எடுத்துக்கிட்டேன். நம்ம காரை எங்கேயோ விட்டு போலாம்ல, ஒருவேளை நம்ம வரதுக்கு லேட் ஆகலாம், அதனால நம்ம காரை எங்கேயோ விட்டு போலாம் இல்லன்னா, அது மட்டும் இல்லாம பொல்யூஷனையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் இல்லன்னு சுசி சொன்னா. அப்ப எங்ஃபா என்ன பார்த்து என் கூட வரியா, ஓகே மறந்துடாத எங்ஃபாவோட ஒர்க் அவுட் பண்றாரு அந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுவேன், ஓகே அண்ணா ஓகே பண்ணிக்கலாம் போலாமான்னு எங்ஃபா கேட்டேன். ஓகே ஷியோர்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருந்தாளா. எங்க பின் என்ன அவங்களோட டைட் பிடிச்சி அவங்க கூட என்னை கூப்பிட்டு போனாங்க. அதை பார்த்த சுசி எனக்கு ஏதோ மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப லடாவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு மேல இருந்து எக்ஸலேட்டர்ல கீழே வந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் எங்ஃபாவோட க்ளோஸா நடந்து போறத பாத்துட்டு லடாவுக்கு லைட்டா இல்ல ஹெவியாவே ஜலசா ஃபீல் ஆச்சு. நான் அப்போ சுசி பக்கம் திரும்பி, நான் சுசி கால் வலியில நான் வேகமா நடந்துவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனேன். அப்ப எக்ஸலேட்டர்ல இருந்து லடா கீழே இறங்கி வந்து எங்ஃபா இடுப்பு புடிச்சிட்டு வருதே பாத்துட்டு இருந்தா. அப்படியே இந்த எபிசோடு எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, 3வது எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ட்ரைலர் பாப்போமா. லடாவோட முகம் ரொம்ப கோவமாகிறத பாத்துட்டு என்ன ஜலசாவரியான்னு கேட்டா. அவ போ கிட்ட நீ எதை பத்தி சொல்றேன்னு கேட்டா. இங்ஃபா அவனை கூட்டு போயிட்டு உனக்கு பொண்ணுங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போன. அடுத்தது எதை கொஞ்சம் க்ளோஸா கிட்ட பேச போயிருப்பாப்புல. இவ டாக்டர் வசனுக்கு கால் பண்ணி லடா டாக்டர் வசன் கிட்ட க்ளோஸா பேசுறத பாத்துட்டு கோமாய் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் நிக்கிறா. அப்போ அங்க ஒரு கார் வருது, அதோட அங்க சீன் கட் ஆயி இப்ப லடா கிட்ட போகுது. லடா கிட்ட ஒரு நர்ஸ் ஓடி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றா. அடுத்ததா லடா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்க பாக்க போறா. ஹேண்ட் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணி சேட்டக்காரி ஏண்டி எப்ப பாரு கவலைப்பட வைக்கிற, என் ஏண்டி இப்படி பண்றேன்னு அவன் நேத்தில கிஸ் பண்றா. அப்போ கண்ண முடிச்சு லடாவ எப்படி கிஸ் பண்ண போறேன். இதோட 2 எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி பாய்.